So guys, welcome back to our next tutorial. So நம்ம last videoல 2D designing அப்படினா என்ன நம்ம பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் இதுல வந்து நம்ம வந்து 2D designing-னா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம். அது ரிலேட்டட் சாஃப்ட்வேர் எப்படி வர்க் பண்றது அப்படின்ற டீடைல் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க 2D animation-னா என்ன, அதுல எப்படி நாங்க வர்க் பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இதல சொல்லி தர போறேன். And then என்டையர் உங்களுக்கு வந்து இந்த மல்டிமீடியா பத்தி தெரிஞ்சுக்கனாக்கா மேல சஜஷன்ல வருது பாத்தீங்களா, அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்டையர் மல்டிமீடியா பத்தி உங்களுக்கு தெரியும். பிளஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன். அந்த 2D டிசைனிங்க்கு நான் வீடியோ போட்டுருக்கேன், அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 2D அனிமேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த 2D அனிமேஷன்னா என்ன, அது எப்படி சாஃப்ட்வேர்ல எப்படி வர்க் பண்றோம்னா, சோ ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கூட போய்க்கலாம். 2D அனிமேஷன் சாஃப்ட்வேர்ல என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ்ல நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க. அதாவது நான் இங்க போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டைப், கார்ட்டூன் டைப் ஆஃப் அனிமேஷன் பண்ணலாம், வெப் அனிமேஷன் பண்ணலாம், மொபைலுக்கு நீங்க அனிமேஷன் பண்ணி கொடுக்கலாம், டெலிவிஷன், சினிமா, அட்வர்டைஸ்மெண்ட், ஈ-லேர்னிங், அப்புறம் சம்வாட் ஒரு கம்பெனி பிரசன்டேஷன், ஒரு 2D கேம், இல்ல மூவி லெவல் ஒரு 2D காம்போசிட்டிங், விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே நீங்க பண்ணலாங்க. சோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது எல்லாத்துக்குமே ஒரு சாம்பிள்னு சொல்றேன். இந்த ஃபேக்கல்ட்டின்றது வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க நல்ல ஃபேக்கல்ட்டியை கூட ஒரு பெரிய பெரிய கம்பெனில ஜாபுக்கு போகலாம். அந்த அகைன் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ 2D சாஃப்ட்வேர்ஸ்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க. அதாவது 2D அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினா Adobe Flash, Adobe Animate, Character Animator, and then Animation Paper, Animation CSS, Toonboom Studio. இந்த மாதிரி நல்லா பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. நான் இதோட ரிலேட்டட் அஃபிஷியல் வெப்சைட் இங்க கொடுத்துருக்கேன், நீங்க இந்த லிங்க்ல போய் கூட பார்த்துக்கலாம். இந்த அனிமேஷன் பேப்பர்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேர் தான் மெயின் ஃபார் பேப்பர் டிராயிங் வரைகிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து இது எல்லா சாஃப்ட்வேர் ஒரே காமனாக தாங்க இருக்கும். இந்த எல்லா சாஃப்ட்வேர்ல ஒரே கான்செப்ட் தான், எடிட்டர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க போதும். ஸோ நான் இப்போ வந்து இந்த Adobe Flash அப்படின்றத சாஃப்ட்வேர் வச்சு உங்களுக்கு 2D அனிமேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளாஷ்ன்ற சாஃப்ட்வேர் தான். இது கொஞ்சம் லோயர் வெர்ஷன், அதாவது மேக்ரோமீடியா ஃப்ளாஷ்னு சொல்லுவோம். இன்னைக்கு லேட்டஸ்ட் அடோப் ஃப்ளாஷ் சிஎஸ்எஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு. பட் லோயர் வெர்ஷன் இட்ஸ் வெரி பவர்ஃபுல், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. எடிட்டர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சுக்கும். பட் அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் வராதுங்க. என்ன ஃப்ளாஷில் இங்கே மேலே இருக்குது, இந்த டைம் லைன்னு சொல்கிறது மேலே இருக்குது, அடோபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கும். உங்களுக்கு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒன்று பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பட் மற்றபடி ஒர்க் நேச்சர் எல்லாமே இதுதான். ஓகே, இப்போ அனிமேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அனிமேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம அப்பா அம்மா காலத்தில் இல்லை நம்ம சின்ன வயசு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா தேட்டரில் ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் ரோலை சுற்றி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபிலிமாக இருக்கும், ஒரு ஃபிலிமுக்கு மேலே ஒரு ஃபிலிம் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் அப்படியே ப்ரொஜெக்டரில் ஓடுறப்ப நம்மளுக்கு ஒரு கேரக்டர்ஸ் வந்து நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, சண்டை போடுற மாதிரிலாம் தெரியும். அந்த ஃபிலிம் ரோல் தாங்க இங்கே இருக்கிறது. அதாவது இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், டைம் லைன் சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஃபிலிம் ரோல் தான் இது. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இது என்னோட செகண்ட் ஃபிலிம், இது என்னோட தேர்ட் ஃபிலிம், இது என்னோட ஃபோர்த் ஃபிலிம், இதோட ஃபிஃப்த், இதோட சிக்ஸ்த் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ஃபிலிம் அடிக்க வச்சிருக்காங்க. பட் இங்கே நாம இதை ஃபிலிம்னு சொல்ல மாட்டோம், ஃப்ரேம்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், இது செகண்ட் ஃப்ரேம், இது தேர்ட் ஃப்ரேம், இது ஃபோர்த் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் என்னோட ஆப்ஜெக்ட் எங்கெங்க இருக்குன்னு நான் காமிச்சேனாக்கா அழகாக எனக்கு அனிமேட் ஆகும். பாருங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு. நான் இப்போ வந்து ஒரு பால் கீழே உள்ள மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட், தட் மீன்ஸ் பால் மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஓகேங்களா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ என்னோட ரெண்டாவது ஃப்ரேம், இங்கே கவனிங்க, என்னோட ரெண்டாவது ஃப்ரேம் சும்மா டம்மியாக இருக்கு. இதை நான் வந்து ஒரு ஆக்டிவ் ஃப்ரேமை மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க இந்த டாட் வந்துருச்சுங்களா. ஸோ இந்த ரெண்டாவது ஃப்ரேமில் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கணும். அண்ட் தென் என்னோட மூணாவது ஃப்ரேம், இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், இன்சர்ட் கீ ஃப்ரேம். இதே மாதிரி தாங்க சிஎஸ்ல இருக்கும். நீங்கள் ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன்லாம் ஆயிக்காதீங்க, சேம் கான்செப்ட் தான், ஒன்றும் நீங்கள் பெருசாக திங்க் பண்ண வேணாம். அண்ட் தென் என்னோட ஃபிஃப்த் ஃப்ரேம் இது மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து ஆட் பண்ணி இப்படி கொண்டாடுறேன். அண்ட் தென் இப்போ என்னோட சிக்ஸ்த் ஃப்ரேமில் வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்கேல் ஆகணும், அது கொஞ்சம் கீழே விழுந்து இப்படி பெருசாகிற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னாக்கா இது மாதிரி இழுத்துக்கிறேன். சம்திங் இந்த ஷேப் அழகாக இப்படி ரெண்டு சைடு ஸ்கேல் ஆகுது. அண்ட் தென் என்னோட செவன்த் ஃப்ரேம் ஒரு இன்சர்ட் கீ. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன மாதிரி எனக்கு அப்பியர் ஆகணும். அதாவது ஒரு கேரக்டர் நடக்கிறதும் இதே மாதிரி தாங்க போகணும், ரைட் ஹேண்ட் முன்னாடி போகணும், லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இந்த டிராயிங்கை வந்து நம்ம அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆஃப் அனிமேஷன்றது ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப லைவ்லியாக இருக்கணும், அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பால் இங்கே இருக்குது, ரெண்டாவது ஃப்ரேமில் பாலை நகர்த்தி வச்சேன், மூணாவது ஃப்ரேமில் இங்கே வச்சேன், நாலாவது ஃப்ரேமில் இங்கே வச்சேன், அஞ்சாவது ஃப்ரேமில் இங்கே வச்சேன், 6, 7, 8 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் வர மாதிரி. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணனாக்கா பாருங்கள், ரன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர், ஃப்ளாஷில் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பால் மேலேருந்து கீழே வந்து பெருசாக வர மாதிரி இருக்கும். இது தாங்க அனிமேஷன் சொல்கிறது.
இது என்ன சார் 2D அனிமேஷன் அப்படின்னாக்கா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்குதுங்க. 2D அனிமேஷன்னாக்கா இந்த மாதிரி 2D சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஒன்லி இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ இல்லைனாக்கா ஒய் ஆக்சிஸ்லேயோ மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து 2D அனிமேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க 2D அனிமேஷன். சார் இவ்வளோதான் அனிமேஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் நான் நிறைய சாஃப்ட்வேர் லிஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்களா, ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான இது டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம், ஒவ்வொரு டைப் ஆஃப் அனிமேஷன் கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த நம்மளோட இது எடுத்துக்கிட்டிங்க, ஃப்ளாஷ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் அனிமேஷன் இங்கே லிஸ்ட்டு போடுறோம் பார்த்தீங்களா, கீ ஃப்ரேம் அனிமேஷன், அண்ட் தென் பேத் அனிமேஷன், கைட்லைன் அனிமேஷன், அண்ட் தென் மோஷன் டு எல்லாமே ஒரே மோஷன் டு அனிமேஷன், அந்த ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுற அனிமேஷன், அதாவது கோடிங் எழுதி ஃப்ளாஷில் கோடிங் எழுதுறதுக்கு பேர் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம இன்ட்ராக்டிவாக அழகாக அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க 2D அனிமேஷன்றது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வெப் பேனர் அனிமேஷன். அதாவது நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னாக்கா மேலேயோ இல்லை சைட்லேயோ பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய உங்கள் ஃபேஸ்புக்கு இல்லை சமோட் ஆஃப் நிறைய பேஜஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் இப்போ லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஃப்ளாஷ்ன்ற அந்த சாஃப்ட்வேரை வச்சு அழகாக ஒரு வெப் பேனர் கூட நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். அதே மாதிரியே இன்னொன்று வந்து ஒரு கம்பெனி ப்ரெசன்டேஷன். இந்த மாதிரி கம்பெனி ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு கம்பெனியை பற்றின என்டையர் டீட்டெயில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் என்டர்னு ஒரு கீ கொடுத்தேன் அப்படின்னாக்கா அப்படியே அழகாக இன்ட்ராக்டிவாக ஒவ்வொரு ஆப்ஜெக்டான காமிக்கிற மாதிரி, ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி கோடிங் கூட எழுதி நல்லா இன்ட்ராக்டிவாக பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு கம்பெனி ப்ரெசன்டேஷனும் பண்ணலாம். அண்ட் தென் கார்ட்டூன் டைப் ஆஃப் அனிமேஷன் எடுத்துக்கிட்டாங்க, இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஒரு மங்கி மாதிரி அழகாக, இதெல்லாம் ஃப்ளாஷ்லேயே ட்ராயிங் பண்ணது தான். அதில் இருக்க அந்த ஓவல் டூலு, ரெக்டாங்கிள் டூலை வச்சு ட்ரா பண்ணதான். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ராக்டிவான ட்ராயிங்லாம் பண்ணி இதுக்கு நீங்கள் ஒரு மோஷன் கொடுத்து அனிமேஷன் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் டிவி சேனல்ஸில் பார்க்குற நிறைய அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். அந்த கீ ஃப்ரேம் அனிமேஷன் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் எல்லா டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு குட்டி கேம் டெவலப்மெண்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டரை என் கீபோர்டில் ஆரக்கையை ப்ரெஸ் பண்ணாக்க அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிசைன் எல்லாம் ஃப்ளாஷில் பண்ணி நான் அதுக்கப்புறம் இது மூவ் ஆகிற மாதிரி, இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு வர மாதிரி, ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி, அப்பு ஜம்ப் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நான் வந்து எல்லாமே நான் இதில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கோடிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோடிங் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷில் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி இன்ட்ராக்டிவான ஒரு சில கேமிங் அனிமேஷன்ஸ், கேமிங்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? கேமிங்கை பண்ணலாம், நிறைய அவுட்புட்ஸ் கொடுக்கலாம், மொபைல் கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல் தாங்க இந்த இது. ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலில் உங்களுக்கு நான் என்டையர்லி 2D அனிமேஷன் என்ன அதை பற்றின ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நாங்கள் இதெல்லாம் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டும் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ எனி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மெயில் ஐடி மூலியமாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரியே நான் லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே நாங்கள் ஆன்லைன்லையும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. உங்களுக்கு வேணுனாக்கா எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ 3Dயை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறமேட்டு எங்களோட யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.